ஜெபம் என்பது கேட்பது என்றால் தேவையில்லை, ஆனால் இது ஒரு உறவு. ஒவ்வொரு நாளும் தேவனை பற்றி அறிகிற அறிவு எல்லாம் சொல்லுங்க. ஜெபம் என்பது உறவு, ஜெபம் என்பது அறிவு. கைத்தட்டு ஆமென். ஒரு மனிதன் என்னைக்கு ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழாக இருக்கிற ஊழியக்காரனா இருக்கிறானோ அவன் தான் தேவனுக்கு ஊழியக்காரனா இருக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேங்க, ஜெபத்தை எல்லாம் வார்த்தையோட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, வெறும் உணர்ச்சியோடையும் இன்ஃபர்மேஷனோடய நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா, நேற்று ஒரு ஜெபம், இன்னைக்கு ஒரு ஜெபம், நாளைக்கு ஒரு ஜெபம். நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஒரு சைக்கிள் வேணும், அந்த மாடலை மூடிட்டாங்க. திரும்ப என்ன வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு என்ன சொன்னேன், அங்கேயே நில்லுன்றார். இப்போ பரலோகத்துக்கு வந்து எனக்கு ஒரு சைக்கிளை கொடுத்தே ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அப்படின்றதுக்காக பரலோகம் போய் வேலை பார்க்கல. இன்னைக்கு இவனுக்குள்ள இதை விதைச்சோம்னா நாளைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அது போகுண்டான்றக்காக பரலோகம் எனக்கா ஒரு ஹீரோ மேக் சைக்கிளை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசனத்துக்கு வந்திருக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி அவருடைய பிரசனத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஜெபத்துக்கு நீங்கள் வரும்போது, ஜெபம்ன்றது ஒரு அழகான விஷயம். என்னன்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிதாவும் மனிதனும் உறவாடி கொண்டிருந்தார்கள். அந்த உறவு தான் ஜெபம். அந்த உறவு மனிதன் பழத்தை புசித்ததினாலே என்னாச்சு, அறுக்கப்பட்டது. அப்படி அறுபட்ட அந்த உறவை மறுபடியும் எடுத்துக்கிட்டதான் இயேசு பூமிக்கு வந்தார். இயேசு பூமிக்கு வந்தது நோக்கம் என்ன, இந்த கான்வர்சேஷனை, இந்த இன்டிமெசியை மறுபடியும் என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ கிரேஸ், லவ் என்ன செய்யுது, கிரேஸ் அனுப்புது. என்ன சொல்லுங்க, லவ் கிரேஸ் அனுப்புது. கிரேஸ் வந்து நம்ம பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி தீர்த்து மறுபடியும் உங்களை லவ்வுக்கு கொண்டு போகுது. சொல்லுங்க, லவ் கிரேஸ் அனுப்புது. கிரேஸ் வந்து லவ்வுக்கு உங்களுக்கு இருக்கிற தடையை சிலுவையில் உடைச்சு உங்களை மறுபடியும் லவ்கிட்ட கொண்டு போகுது. கிரேஸை சரியா புரிஞ்சுக்கிட்டவன் ஏதேன் தோட்டத்தில் நிற்பான். தப்பா புரிஞ்சுக்கிட்டவன் எங்கேயாச்சும் வந்து ஒயின் ஷாப்பில் நிற்பான். ரெண்டு பேரும் கிரேஸ் தான் பேசுவாங்க. ஆனால் சரியா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நேரம் எங்கே நிற்கிறீங்க, ஏதேன். ஏன்னா கிரேஸ் வந்ததோடைய நோக்கமே மறுபடியும் உறவு. அப்போ ஜெபத்தை பற்றி ஏன் பேசுகிறோம்னா, கிருபைக்குள்ளே வந்தவன் தான் ஜெபத்தை உண்மைக்கே நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணுவான். ஆனால் ஒரு கொடுமை என்னென்னா, கிருபை தெரியாத குரூப்லாம் முட்டி மோதுது. அந்த கிருபைக்குள்ளே வந்து ஜெபிக்கிறதே கிடையாது. கேட்டால் வந்து எல்லாம் முடிச்சிட்டார் சார், இப்போ ஒன்றை முடிச்சிட வேண்டியதுதான். இல்லை, ஜெபம் என்பது கேட்பது என்றால் தேவையில்லை, ஆனால் இது ஒரு உறவு. ஒவ்வொரு நாளும் தேவனை பற்றி அறிகிற அறிவு எல்லாம் சொல்லுங்க. ஜெபம் என்பது உறவு, ஜெபம் என்பது அறிவு. கைத்தட்டு ஆமென். வாட் இஸ் பிரேயர்? ஜெபம் என்பது உறவு, ஜெபம் என்பது அறிவு. அப்போ இது எல்லாம் மறுபடியும் நமக்குள்ள ஆரம்பிக்குது. எதனால? சிலுவையினால. இந்த ஜெபத்துக்குள்ளே வரும்போது இதுக்குள்ளே எல்லாமே அடங்கும். உறவு வருது, நீங்கள் ஒன்று விரும்பி கேட்குறீங்க அது வருது, நினைக்கிறீங்க அது வருது, பல விஷயம் வருது. ஸோ ஜெபம்னா அது ஒரு பெரிய மேட்ரு. சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன், சோறு சாப்பிட்டேன். சோறுனா என்ன சொல்லுங்கள்? சோறு இல்லை, குழம்பு, கூட்டு, ரசம், ஊறுகாய், பொரியல், மோர், அப்பளம், வடை, பாயசம், எல்லாம் சேர்ந்தது தான் மீல்ஸ். ஃபுல் கட்டு அப்படின்றாங்கல்ல. அப்போ ஜெபம் அப்படின்போது இந்த பேக்கேஜ் எல்லாம் வருது. சகலவித ஜெபத்தினாலும் வருது. ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு வருது. அப்போ ப்ரேயரில் மெனி கைண்ட்ஸ் இருக்குது. மெனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் ஆர் தேர். ஸோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு வந்து வருது. அதில் ஒன்று விசுவாச ஜெபம். ஆமென். விசுவாசம் என்பது உணர்ச்சி அல்ல. நீங்கள் என்ன உணர்றீங்கன்றது விசுவாசம் கிடையாது. உங்களால் ஒன்றுமே உணர முடியாட்டினா கூட அப்பா கர்த்தர் தருவார் அப்படின்னு எந்திரிக்கிறீங்களே, ஃபெய்த்து. இதை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஜெபத்தில் வந்து ரொம்ப உணர்ச்சிக்கு, அதாவது சில நல்லா உணர்ச்சி வசப்படுவாங்க, கொஞ்சமாக விசுவாசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நல்லா உணர்ச்சி வசப்படுவாங்க. ரா பா நீ பா கா பா ரா பா அப்படின்ட்டு 100 ரூபா வாங்க நீ வா அப்படின்னு தான் நிற்பாங்க. என்னன்னா நல்ல உணர்ச்சி வசப்படுறாங்க, பட் தே ஆர் பிலீவிங் வெரி லெஸ். ஆனால் சிலர் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதில்ல,
ஆனால் கோடிகளை இயக்கிட்டு இருப்பாங்க பாருங்க, கோடிகளை இயக்குறாங்க. அப்பெல்லாம் பார்த்துருக்கேன் சிலரை. என்னடான்னா அவங்க பிலீஃப், அவங்க ஃபீலிங்ஸ்க்கெலாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதே இல்லை. சில நேரம் நல்லா தெரியும், சில நேரம் நல்லா இல்லாமல் தெரியும். எப்படினாலும் எனக்கு கிடைக்குமியா விடியா அப்படியே நிற்பாங்க. ப்ரேயர்னா இது ஃபெய்த்துனா நிலையாக நிற்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், நிற்கிறது. கொடுத்தாலே ஆட்சி நிற்கிறாங்க இல்லை, அதான் விசுவாசம் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். இப்போ இன்றைக்கி என்ன நான் சொல்ல வரேன்னா, ஜெபம் பல நேரம் சூழ்நிலையினால் தாக்கப்படுது. என்ன செய்யப்படுது? தாக்கப்படும் போது ஜெபம் எந்த திசையில் போகணும்னே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருக்கு, தண்ணீர் போய் நிற்கிது. ஏன்னா இட் இஸ் அட்டாக்டு பை பீயிங் அட்டாக்டு பை த அவுட்டர் ஃபோர்ஸ். டாக்டர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, சூழ்நிலை ஒன்று சொல்லுது, பக்கத்து வீட்டுக்காரர் ஒன்று சொல்லியிருக்கிறான், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஒன்று சொல்கிறாங்க. இப்படி பல சத்தங்கள் வெளியே வரும்போது சில நேரம் ஜெபம் அப்படியே தகச்சு நிற்கும் பாருங்க. அந்த நேரத்தில் நம்ம எதை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்றது தான் இந்த வாரம் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே பாருங்கள், இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். மோசே என்ன செஞ்சிட்டான்? இறந்துட்டான். மோசே யாரு? செங்கடல் ரெண்டா பிளந்தவர். மோசே யாரு? வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தவர், காடைகளை குவிச்சவர், கண்மலையிலேருந்து தண்ணீரை கொடுத்தவர். அவரை மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மரை ஹிஸ்ட்ரி இதுவரைக்கும் என்ன செய்யலை, பார்க்கல. அப்படி ஒரு ஆள். ஒரு கையில் ஒரே ஒரு கோலை வச்சு 45 லட்சம் பேர், டேக் சொல்கிறாரு 45 lakhs ஜனங்களை அப்படியே வெளியே கொண்டு வந்தவர். கையில் ஒரு கத்தி கிடையாது, ஒரு கேடயம் கிடையாது, ஒரே ஒரு குச்சியை வச்சு அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ். அப்பேற்பட்ட ஒரு ஆள் மோசேன்னா பார்வோன் சீட்டை விட்டு எந்திரிச்சிருவான். சிம்ம சொப்பனம் பார்வோனுக்கு. மோசேன்னு சொன்னா எகிப்தே அதிரும். பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை. அது சரியான உண்மையான ஆள் யாருன்னா மோசே தான். மோசே அப்படின்னா எகிப்து வீட்டில் பார்வோன் வீட்டு மூத்த பையன் வரைக்கும் அதிரும். கைத்தட்டு வருது அவருக்கு. அப்படி ஆளுங்க. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறமா அடுத்து ஜாஷுவாவை மோசே கை வச்சு அடுத்து வேணா லீடர்னு என்ன செஞ்சிட்டார், பிரதிஷ்டை பண்ணிட்டார். இப்போ மோசே இறந்துட்டான், 40 நாள் ஆச்சு. இப்போ ஜாஷுவா 45 லட்சம் பேரை கூட்டிகிட்டு போகணும். இவனுக்கு இந்த 45 லட்சம் பேர் இருக்காங்களே, இவங்களை பற்றி நல்லா தெரியும். இவன் யார், இவன் யோக்கியது என்ன, இவங்க எவ்வளோ பெரிய அற்புதத்தை நீங்கள் செஞ்சாலும் அதை வாங்கி வெத்தலையை சுருட்டி வாயில் வச்சு சவைச்சு முழுங்கின மாதிரி முழுங்கிட்டு அப்புறம் நீ யாருப்பா அப்படின்னு வாங்கி. இப்பேற்பட்ட ஜனங்களெல்லாம் நீங்கள் கடக்கணும். ஆமாம், அப்படியே பேசிட்டே கொண்டு வந்துச்சு. ஆமாம், இவர் யார் அப்படி. அதனால் இவனுக்கு ஒரு சின்ன பயம், நம்ம தலைமை பொறுப்பை எடுப்போமா வேண்டாமா. ஏன்னா பல தடவை மோசையை கொள்கிற அளவுக்கு போயிருக்கிறாங்க. இவன் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறான். இவன் ஒரு தடவை காணானவர் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறான், வேவு பார்த்துட்டு வந்திருக்கான். வந்தப்பவே இவன் காலியாக வேண்டியது, உள்ளதை சொன்னதுக்கு. அப்பவும் இந்த மோசை தான் போய் ஜோம் பண்ணியிருக்கிறேன். அப்போ மோசை இல்லை, தலைவன் இல்லை. ஆண்டவரே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சிலர் சொல்கிறாங்க, தம்பி அமைதியாக நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கிளம்பி போயிருங்க, ஏதோ நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போயிருங்க. சிலர் சொல்லுவாங்க இப்படி அவனை சுற்றி ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில் கூட பலதரப்பட்ட என்னது வாய்ஸ், இன்ஃபேக்ட் இட் இஸ் நாய்ஸ், நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. இவங்க ஒரே நாய்ஸு. இப்போ இவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, நம்மளால் இவனை வழி நடத்த முடியுமா முடியாதான்னு. அந்த நேரத்தில் கர்த்தர் அவன்கிட்ட பேசுகிறார். ஒரு தடவை கை தட்டுறீங்களேன், நல்லா தட்டுங்க, நல்லா 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 நல்லா. பலமுறை நம்மை தேற்றுகிற ஒரு வசனம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளை. இங்கே பாருங்க, அது எங்கேருந்து நீங்கள் வாசிக்கணும்னா கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. எப்படி? கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய, என்ன சொல்லுங்க, யோசுவா தொடங்கும் போது கர்த்தரின் ஊழியக்காரனாகிய யோசுவா அப்படி தொடங்கவே இல்லை.
மோசேயின் ஊழியக்காரனாய் யோசுவா. கை தட்டுங்க. ஆமென். யோசுவா எப்படி தொடங்குது? மோசேயின் ஊழியக்காரனாய். அவனுக்கு பேரே கர்த்தரோட ஊழியக்காரன் கிடையாது. நிறைய பேர் எடுத்த உடனே கர்த்தரோட ஊழியக்காரன்றான். தம்பி ஒன்றும் தெரியலையேப்பா. யோசுவா புக் எப்படி தொடங்குது? மோசேயின் ஊழியக்காரனாய் யோசுவா. ஒருத்தர் மோசேக்கு ஊழியக்காரன் ஆகாம கர்த்தருக்கு ஊழியக்காரனாக முடியாது. தட் இஸ் வாட் பீயிங் அண்டர் லீடர்ஷிப். யோசுவா எப்படி தொடங்குது? அவனுக்கு எப்படி தேவன் அட்ரஸ் பண்றாரு? மோசேயின் ஊழியக்காரனாய் யோசுவா அப்படி தொடங்குறாரு. யோசுவா முடியும் போது எப்படி முடியுது? தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. ஆச்சா, ஹல்லேலூயா. இன்ஸ்பைரிங், என்ன இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் பாருங்க. கடைசி அதிகாரம் 28, கடைசி அதிகாரம் 29ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு யோசுவாவோட மரணத்தை பற்றி பைபிள் எழுதுது. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். கையத்தட்டு. ஆமென். 1ஆம் அதிகாரம் எப்படி தொடங்குது? மோசேயின் ஊழியக்காரன் அப்படி தொடங்குது. 24 அதிகாரம் எப்படி முடியுது? கர்த்தருடைய ஊழியக்காரன் முடியுது. ஒரு மனிதன் என்னைக்கு ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழாக இருக்கிற ஊழியக்காரனா இருக்கிறானோ அவன் தான் தேவனுக்கு ஊழியக்காரனா இருக்க முடியும். பாருங்க, யோசுவாட்ட பேசும்போது யோசுவா நினைச்சா நம்ம 2 பலகையை தூக்கிட்டு போயிடுவோம் போல. அவர் 11லேருந்து 20 கட்டில் கொடுப்பார் போல நான் நினைச்சிட்டான். ஏன்டா அப்படி வரவங்களுக்கெல்லாம் எழுதி கொடுக்குறத வேலையா? அவன் 2 பலகை வெட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொன்ன, தம்பி கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாத. என்ன சொல்றாரு? மகனே, நான் மோசேக்கு என்னெல்லாம் சொன்னேனோ 7, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு மாத்திரம் நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. உனக்கு புதுசாக எதுவும் நான் சொல்ல போகிறது கிடையாது. எல்லாம் சொல்லுங்க. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை இங்கே கேட்டுட்டு திங்கக்கிழமை இன்னொன்று கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி உட்காந்து அவர் சொல்லுவார், தம்பி ஞாயிற்றுக்கிழமை சொன்னதை கண்டினியூ பண்ணுப்பா, போதும் பண்ணுறார். இங்கே மோசே யோசுவா ரீபா லாபா ராபாலாம் கிடையாப்பா, ஷாபா இங்கே வாப்பா அப்படின்றாரு. என்னப்பா அப்படின்றான். மோசேக்கு நான் கற்பித்த, மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய நீ மாத்திரம் கவனமாயிரு. வேற ஒன்றும் வேண்டாம். புதுசாக எதுவும் போட்டோன்னு புது சப்ஜெக்டே எடுக்கலை. பழைய சப்ஜெக்டை ஸ்ட்ராங்காக இரு. உன் லீடர் என்ன சொன்ன கேள்வி, சண்டே மெசேஜ் என்ன கேட்டு அதை ஃபாலோ பண்ணு. நான் சொல்கிறேன், இரவும் பகலும் அதை நீ தியானமாயிரு. அப்பொழுது உன் வழிகள் எல்லாம் வாய்க்க பண்ணுவாய், உன்னை புத்திமானாய் நீ நிறுத்திக் கொள்வாய். இப்போ தேவன் இந்த லீடர்ஷிப் என்ன மரியாதை கொடுக்குறாரு பாருங்க. அப்படி தொடங்கி அடுத்து எப்படி முடிக்கிறாரு? தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. மை beloved brother and sister, சப்ஜெக்ட் நமக்கு அது இல்லை. அவனை கூப்பிடும்போது கர்த்தர் சொல்றாரு, உன்னை சுற்றி இவ்வளோ சத்தம் கேட்குது, அதெல்லாம் பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க 9. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு என்ன சொன்னேன்? கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். மற்றவங்களை பார்த்து சொல்றேன், ஜெபத்துக்கு நீங்க போகும்போது யாரு சொன்னதன் அடிப்படையில் நீங்க ஜெபிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு. ஐயா, எதிரிகள் இப்படி சொல்றாங்கயா, ஐயா இவங்க இப்படி சொல்றாங்க, ஐயா வெல்விஷர் இப்படி சொல்றாங்க, ஐயா சூழ்நிலை இப்படி சொல்றியா, நான் உனக்கு என்ன சொன்னேன்? கை தட்டுங்க ஒரு ஆமென். ஆமென். ஒரு பிரேயரோட நங்கூரம் என்ன தெரியுமா? அவர் நமக்கு என்ன சொன்னார், அந்த இடத்துல நிக்கணும் ஜெபம். ஜெபம் என்பது டாக்டர் என்ன சொன்னான்ற அடிப்படையில் அல்ல, அல்லது சூழ்நிலை என்ன சொன்ன அடிப்படையில். இதெல்லாம் நீங்கள் தூக்கி எறியணும்னு சொல்ல வரல. இவைகள் எல்லாம் அன்பின் அடிப்படையில் நமக்கு கிடைக்கப்பட்டது, அவைகள் எல்லாம் அங்கீகரிக்க வேண்டும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் என்ன சொன்னார் என்ற வார்த்தையோடு உங்கள் ஜெபத்தை இணைக்கும் போது உங்கள் ஜெபம் டைல்யூட் ஆகாது. பல நேரங்களில் நம்ம ஜெபம் டைல்யூட் ஆகுது. எதனால் டைல்யூட் ஆகுதுன்னா, சூழ்நிலையிலேருந்து வர பல சத்தங்களை கேட்டு. ஆனால் நம்ம தேவன் சூழ்நிலையிலேருந்து வர சத்தத்தை கேட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இறங்கிக்கிட்டே போயிடும். ஒரு தடவை நான் குறிப்பிட்ட ஒரு கம்பெனி சைக்கிள் எனக்கு வேணும்னு ரொம்ப ஆசை. அந்த கம்பெனி சைக்கிளுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு, நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஒரு சைக்கிளுக்கு ஜெபம் பண்ணும்போது அப்போ அதுக்கு கிரீக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஜஸ்டின் இதுக்கு மூல மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் எப்படி இருக்கேன். நீ கேட்குறது ஒருவேளை இந்த உலகத்திலே இல்லைன்னா கூட நீ என் பேரில் கேட்டீங்கன்னா உனக்கு அதை சிருஷ்டித்தே தருவேன் அப்படி இருக்கு.
அந்த வார்த்தை என்னால் மறக்கவே முடியாது. ஐ திங்க் 93 நினைக்கிறேன், 94 இருக்கும். கடவுள்கிட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒன்று கேட்கும்போது அந்த உலகத்தில் இல்லைன்னா கூட அவன் சிருஷ்டி தருவாரா அப்படின்னும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு நான் அந்த சைக்கிள் வாங்கன்னு போகும்போது அந்த கம்பெனிக்காரையும் அந்த சைக்கிள் போகிறது நிப்பாட்டிட்டாய். ஏற்கனவே நிப்பாட்டி 1 வருஷம் ஆயிருந்திருக்கு, எனக்கு தெரியல. சரி, நம்ம கேட்ட சைக்கிள் வந்து இப்போ என்ன செய்யலை, கம்பெனிக்காரனே நிப்பாட்டிட்டான். ஹீரோ மேக்னு ஒரு வண்டி, அது நிப்பாட்டி எஸ்எல்ஆர் போட்டான். எஸ்எல்ஆர் இது வாங்கிக்காங்க சார் தான். இதென்ன வந்து மான் கொம்பை பிடிச்சி போன மாதிரி இருக்குது, அதெல்லாம் கிடையாது, நமக்கு வந்து மேக்கு தான்றேன். அதெல்லாம் நிப்பாட்டி 1 வருஷம் ஆச்சுன்னு உடனே என் ஜபம் என்ன செய்யுது, மெதுவாக என்ன செய்யுது, இல்லை டைல்யூட் ஆகுது. கம்பெனியிலே சைக்கிள் போடலை, இனிமேல் நம்ம ஜெபிச்சு என்ன வரப்போகுது அப்படின்னு என்ன செய்யுது, நம்ம ஜெபம் அப்படியே டைல்யூட் ஆகும். பல நேரங்களில் சூழ்நிலையிலேருந்து வர்ற சத்தத்துக்கு ஏற்றார் போல் நம்ம ஜெபம் மாறுறது காரணம் இதுதான். அப்போ திடீர்னு உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, அப்படி ஒரு சத்தம். அந்த சத்தம் என்ன சொல்லுது, அது இந்த பூமியிலே இல்லாட்டினா கூட என் பேரில் உன்னை கேட்டுட்டினா நீ மறந்தாலும் நான் மறக்காமல் அதை தருவேன் அப்படின்ற நம்புறியா இல்லையா? ஆமாம் ஆண்டவரே நம்புகிறேன், ஆமாம் ஆண்டவர் நம்புகிறேன். என்னை மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினது எது, அந்த வார்த்தை. அந்த வார்த்தை இல்லைன்னா என் ஜெபம் மாறி இருக்கும், அடுத்து வேற லெவலுக்கு நான் போயிருப்பேன். அந்த வார்த்தை என்ன சொல்லுது, நீ என்கிட்ட கேட்டுட்டினா மறுபடியும் அதை கொடுக்காம நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்டா. அது பூமியில் என்ன கூட சிரிச்சு தருவேன்டா. இந்த வெளிப்பாடு, இந்த வார்த்தையும் நல்லா கவனிங்க. ஜபத்தை டைல்யூட் ஆகிட்டு இருந்த ஜபத்தை, நீர்த்து போன திராட்சை ரசத்தை மறுபடியும் என்ன செய்யுது, கான்சன்ட்ரேட்டர் ஆக்கி அதே இடத்துல நிப்பாட்டுச்சு. இதுதான் நான் கேட்டேன், இதை தர்றேன், நீ ஒரு வார்த்தை சொன்னீங்க, இவன் என்ன சொன்னா அவன் எனக்கு தேவையில்லை, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு. அண்ணன் சொன்னா, அக்கா சொன்னா, தாத்தா சொன்னா, பாட்டி சொன்னா என்கிட்ட பேசாத, நான் உனக்கு என்ன சொன்னேன், மோசையோடு கூட இருந்தது போல என் கூட இருப்பேன், நீ அதோட போயிரு, அதோட போயிரு. மோசையோடு கூட நான் இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். மோசை என்ன பெரிய ஆளா, என்ன நிறைய செஞ்சாரு, ஆனா வாயத்தை தான் 4 வார்த்தை தொடர்ச்சியா பேச தெரியாது. அந்த மோசையோடு கூட நான் இருந்தேன்னா உன் கூட நான் இருப்பேன், பயப்படாம நிற்பேன். அந்த வார்த்தை அப்படியே மறுபடியும் கொண்டு வந்து உங்களை என்ன செய்யும், அதான் வார்த்தையோடு இணைக்கப்பட்ட ஜெபங்கள் தங்கள் வலுவை ஒரு நாளும் இழப்பதே இல்லை. வருடங்கள் போகலாம், ஆனால் வார்த்தையில் வந்து ஜெபத்தில் வலு போகவே போகாது. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேங்க, ஜெபத்தை எல்லாம் வார்த்தையோட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, வெறும் உணர்ச்சியோடையும் இன்ஃபர்மேஷனோடையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, நேற்று ஒரு ஜெபம், இன்றைக்கி ஒரு ஜெபம், நாளைக்கு ஒரு ஜெபம். நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஒரு சைக்கிள் வேணும், சைக்கிள் கம்பெனியை மூடிட்டாங்க, கம்பெனியை மூடலை, அந்த மாடலை மூடிட்டாங்க. திரும்ப என்ன வார்த்தை சொல்லுது, நான் உனக்கு என்ன சொன்னேன், அங்கேயே நில்லுன்றார். இப்போ பரலோகத்துக்கு வந்து எனக்கு ஒரு சைக்கிளை கொடுத்தே ஆகணும்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அப்படின்றதுக்காக பரலோகம் போய் வேலை பார்க்கல. இன்னைக்கு இவனுக்குள்ளே இதை விதைச்சோம்னா நாளைக்கு லட்சக்கணக்கான பேருக்கு அது போகுண்டான்றதுக்காக பரலோகம் எனக்கா ஒரு ஹீரோ மேக் சைக்கிளை கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அது ஒரு அஸ்திவாரத்தை எனக்குள்ளே போட போகுது. அப்போ ஒரு வீட்டுக்கு போகிறேன், ஒரு ஈவினிங் ப்ரேயர்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு ஜோம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சரின்னு போகிறேன். அவங்களும் உன்னதமான உபதேசம் கேட்குற கூட்டம். நம்மளெல்லாம் வந்து தெருவுக்குள்ளே விடாத ஆட்கள் வந்து ரோட்டு வீட்டுக்குள்ளே இல்லை கூப்பிட்டுருக்குறாங்க. சரி, அப்போ வந்து உங்களுக்கு இங்கேயே வந்துட்டிங்கன்னா பரலோகம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குன்ற லெவலுக்கு டீச்சிங்ஸு. நான் உள்ளே போகிறேன், ஈவினிங் வந்து ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ், சரிங்க சிஸ்டர் அப்படி கிளம்பி நான் என் ஃப்ரெண்டு வெளியே வந்து ஷூவை மாற்ற குடிக்கிறோம். பார்த்தா பலன்னு ஒரு ஹீரோ மேக் சைக்கிள் நிற்குது. டக்கு திரும்பி பார்த்தே, ஏடா இந்த சைக்கிள் இவ்வளோ புதுசா அப்படி இருக்கு, என்ன ஒன்று டக்குன்னு அப்படி பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சிஸ்டர் வண்டி புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், வாங்கினதுலேருந்து நான் ஓட்டவே கூடாதுன்ட்டேன் என் பையனை. அதை போட்டால் வந்து ஹை ஸ்பீடில் ஓடிட்டுருக்கான், அதனால் நான் ஓட்டக்கூடாதுன்னு வாங்கி வச்சிட்டேன் அப்படின்னு வச்சிட்டேன். அதாவது யாராவது கேட்டால் சொல்லுங்கள், இந்த வண்டியை கொடுத்துடலாம். அப்படியா, இது என்ன ரேட்டு சிஸ்டர் அப்படின்றேன். என் ரூபா இல்லை. யார் உங்களுக்கா? அப்போ நீ ஃப்ரீயாகவே எடுத்துக்கங்கன்ட்டேன். அப்படி கும்முன்னு ஹீரோ மேக்கு பலன்னு இருக்கு. கம்பெனியில் நிப்பாட்டிட்டாங்க, ஆனால் நமக்கு வண்டி வந்துருச்சு. ஒரு வண்டியை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருந்துருக்காரு பாருங்க ஒரு வீட்டில். எப்போ ஏற்பட்ட தேவன். அப்போ நம்ம ஜபம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகக்கூடாது. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, அங்கேயே நிற்கணும், கையை தட்டு போடுறதா. இதுக்கப்புறம் அருப்புக்கோட்டையில் நான் ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியன் எவ்ரி ஹோம் குருசேரில் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ என் கூட இருக்கிற
கொஞ்சம் எனக்கு லீடர்ஸ் இருக்காங்க, எனக்கு ஜூனியர்ஸ். அன்றைக்கி எனக்கு மெசேஜ், எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அந்த சர்ச்சில் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி நினைக்கிறேன். அப்போ இதை பேசுகிறேன். நான் பேசி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு வார்த்தை கேட்டு நீ ஜோம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீ விட்டு போன அந்த ஜபத்தை, அந்த ஃபைலை தட்டி வெளியேடு, மறுபடியும் நீ அதை கேளு, அது உனக்கு கிடைக்கும் அப்படின்றேன். பழைய ஃபைலெல்லாம் தூசி தட்டி எடுங்கடா அப்படின்றேன். உடனே அவன் முன்னாடி ஜோம் பண்ணி விட்டு போனது மெட்டெல்லாம் திரும்ப எடுக்கிறாங்க. தேவன் பாருங்கள் எவ்வளோ வைராக்கியம் உள்ளவர் பாருங்கள். அப்போ எனக்கு மேலே ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் சின்ன வயசில் அவருக்கு இந்த மெகாஃபோன் வச்சு ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் அந்த சுவிசேஷன் சொல்லணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. அவன் சொல்கிறான், அந்த ஜெபம் முடித்தோடனே, ஜஸ்டின் உன்னுடைய செய்தி எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, இன்றைக்கி நானும் பழைய ஃபைலை தட்டி எடுத்துட்டேன், என்ன ஜோம் பண்ணி என்ன நான் மெகாஃபோனுக்கு ரொம்ப வருஷமாக கெட்டு கிடைக்கலன்னு விட்டுட்டேன், ஆனால் கர்த்தர் எனக்கு தரேன்னு சொல்லியிருந்தாரு, நீ மறுபடியும் ஜெபிச்சிட்டேன்ட்டாப்புல. ஜெபிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கோம் சார். இந்த மேட்ரு யாருக்குமே தெரியாது. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், சாப்பிட்டு முடிக்கிறோம், கையை கழுவி தொடச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா, பிரதர் நீங்கள் நல்லா சுவிசேஷம் பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் இருங்கன்னு உள்ளே போய் ஒரு மெகாஃபோனை தூக்கிட்டு வராங்க. இது எங்கள் வீட்டில் இருக்குது. சுட சுட பதில் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அது சாப்பிட்டுட்டு கையை கூட கழுவல, நான் மெசேஜை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கையை கூட சூடு கூட ஆறலை. அவன் கொஞ்ச நேரத்தில் எக்ஸைட் ஆகிட்டான். ஜஸ்ட் நான் இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இதுக்கு தான் இன்றைக்கி இந்த மேட்டர் தான் எடுத்துருக்கேன். அப்படியே சூடை கொண்டு ஒரு மெகாஃபோன் எடுத்து கொடுக்குறேன் அவன்கிட்ட, நீங்கள் வச்சுக்காங்க, வச்சு மினிஸ்ட்ரி பண்ணுங்கள். தேவர் உண்மை இல்லை வருங்க. நீங்கள் ஜபத்தை 14ஆம் படியில் வச்சுட்டு, அப்புறம் பக்கத்து வீட்டு பரந்தாமன் வந்தாருன்னா 8வது படி கொண்டு வந்துட்டு, அப்போ எதிர் வீட்டு ஏகாம்பரம் வந்தாருன்னா 4வது படி கொண்டு வந்துட்டு, ஜபத்தின் பல படிகள் அப்படின்னு இப்படி படியில் வராங்க எல்லாம். இந்த படி இல்லை. இப்படி ஜபத்தை நீ உருமாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதனால தான் ஒவ்வொரு ஜபமும் தேவனுடைய வார்த்தையோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது ஒரே ஒரு சத்தம். கடவுள் மட்டும் எப்போவுமே பாருங்களேன், நம்மளை பார்க்கும்போது ஆண்டவரே ஆண்டவரே நான் உனக்கு என்ன சொன்னேன் அங்கே தான் வருவார். 1 மணி நேரம் கழித்து வந்தாலும், 1 வருஷம் கழித்து வந்தாலும், 10 வருஷம் கழித்து வந்தாலும் நான் சொல்கிறேன் சார், நீங்கள் ஜெபிச்சு அந்த ஜபத்துக்கு பதில் இல்லை அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி தெரியும். 15 வருஷம் கழித்து வந்தாலும் என்னமோ கேட்டியாப்பா அப்படின்னு, ஐயா அவனை புதைச்சி மண்ணோட மண்ணை எழுப்புடா, நோன்றான்றார், தோன்றான்றார். தேவனுடைய வார்த்தை மாறாது. சும்மா நினைக்காதீங்க, அவர் ஏதோ அப்படி இப்படி பேசிட்டு அப்படியா என்ன சொன்னேன் அப்படிலாம் கேட்க மாட்டார். தேவன் ஒன்று சொல்லிட்டாருன்னா நீ மறந்துடுவ, அவர் ஞாபகம் வச்சுட்டே இருப்பார். அப்பேற்பட்ட தேவன்கிட்ட நீங்கள் வந்திருக்கிறீங்க. வாட் அ மெஜஸ்டிக் காட், வாட் அ ஆனஸ்ட் காட். என்ன விளையாட்டு ஜெபம்ன்றது. நான் உனக்கு கட்டளையிடலையா, பலம் கொண்டு திடமானதாயிரு. ஒருத்தனை என் பிள்ளை சோமில்ல சார்னு கேட்குறான் சார் ஏசுனார்ட்ட, நான் அவளை சுகமாக்குவேன்றார். அவ்வளோதான். போகிற வழியில் என்ன ஆகி போச்சு, இன்னொரு அம்மா 18 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்துச்சு. அந்த அம்மாட்ட டீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அம்மா மீது 1967ஆம் வருஷம் தொடங்கிச்சு. 10 மணி 3 மணி ஆகிப்போச்சு. சில நேரங்களில் சூழ்நிலை தெரியாமல் இப்படி தொடங்கினோம் பாருங்க. 3 மணி 3:30 ஆயிரம். நான் இங்கேருந்து போகும்போது 3:30க்கு மேலே காரில் ஏறும்போது ஒரு அம்மா வரும் மெதுவாக, தம்பி இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு உலகமே இருண்டுருச்சு, என்ன செய்யனே தெரில, எனக்கு இப்போ உலகமே இருண்டிருக்கு. என்ன தம்பி, இல்லை பசியில் நான் சாப்பிட்டாத்தான் எடுத்து நீங்கள் பேசுகிறேன் எனக்கு கேட்க முடியும். ஏசுனாதரு என்ன செய்கிறாரு, கிளம்புற நேரத்தில் ஒரு அம்மா என்ட்ரி பேர் ஆகிடுச்சு. அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு கிளம்புறக்குள்ளே இந்த பொண்ணு இறந்துருச்சு. உடனே போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, நம்ம போய் அடக்கம் வேலையை பார்ப்போன்றாங்க. இவன் ப்ரேயர் பாயிண்ட்டு மெதுவாக டைல்யூட் ஆக போகுது. அந்த நேரத்தில் திரும்பி சொல்கிறாரு, நான் உனக்கு என்னடா சொன்னேன், சோப்படுத்தேன்னு சொன்னீங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு. நான் சொன்னேன்னா சொன்னதை சரி. ஐயா செத்து போச்சு, என்ன வேணாலும் ஆகிட்டு போதுரா, நான் சொன்னேன்ல. ஆமாம், அப்போ உன் பிள்ளை உயிரோடு எழுந்திருப்பாள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் போய் என்ன ஆகிட்டாங்க, அடிமை ஆகிட்டாங்க. அப்போ இந்த ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறான், உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு சென்று அங்கு தேவன் தம்முடைய சொந்த தேசத்தில் உங்களை மகிழ பண்ணுவார் அப்படின்றான். உன்னை பாதி பேர் ஆமென் ஹல்லேலூயான்னு கை தட்டுறாங்க. ஒரு குரூப்பு இப்படித்தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற, இன்னும் நடந்த மாதிரி இல்லை. இவன் வெகு காலத்து நெடுங்காலத்துக்கான தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறான். எல்லாமே உடனே நடக்கிறது கிடையாதுயா, இவன் சொல்கிறதெல்லாம் மெதுவாக தான் ஏன் நடக்கும், அதுக்குள்ளே நம்ம செத்து போயிடுவோம்யா அப்படின்றான். அப்போ தான் கர்த்தர் அடுத்த வரி சொல்கிறாரு, என் வார்த்தையை பற்றி நீ என்னடா நினைக்கிற,
நான் சொன்ன வார்த்தை நிறைவேறாம ஒருவேளை நீ செத்து குழிக்குள்ள போய் உன்னை மூடி வச்சாலும் நான் உன் பிரேத குழியை திறந்து சபத்துக்குள்ள எலும்பு கூட இருக்கிற உனக்கு உயிர் கொடுத்து மறுபடியும் எழுப்பி உன்னை எருசலேமுக்கு கொண்டு வந்து வாழ வைப்பேன். என்ன கடவுள் சொன்னதை செஞ்சு முடிக்கிறவர் சார். சொன்னதை செய்கிற வரைக்கும் அவரு. ஜெபம் அப்படின்னா கண்மலை மேல நிக்கணும். கண்மலை என்பது தேவனுடைய வார்த்தை. ஏதோ இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றை கேட்கறது, நாளைக்கு அடுத்து உணர்ச்சி மாறணும்னா ஜெபத்தை மாற்றக்கூடாது. ஜெபம் என்பது என்னைக்கு வார்த்தையோட பக்கில் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்லலையா அங்கே நில்லு.